Taste the Daily. அண்மை செய்தி. மா சாகுபடி விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து அதிமுகவின் ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகங்களின் சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் கழக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான KP முனுசாமி தலைமையில் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். மா சாகுபடி விவசாயிகளுடைய துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட அதிமுக சார்பில் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகில் இன்று மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மாங்கூர் தொழிற்சாலைகளில் கிலோ ஒன்றுக்கு 4 முதல் 5 ரூபாய் மட்டுமே தர முன்வருவதாக விவசாயிகள் தரப்பிலே வேதனை தெரிவித்திருக்கிறார்கள். மா விவசாயிகள் கொள்முதல் விலையாக ஒரு கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாயாவது வழங்க வேண்டும் என்று மா பயிரிட்டிருக்கக்கூடிய குறைந்த விலைக்கு வாங்கக்கூடிய கண்ணீர் சிந்தக்கூடிய விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும் மாம்பழ குழுக்கான GST வரியை 12% இருந்து 5% குறைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தொடங்கி நடைபெற்று வருகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி சட்டமன்ற உறுப்பினர் தலைமையும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் முன்னாள் துணை சபாநாயகர், மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை, முன்னாள் அமைச்சர், அதே போன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பாலகிருஷ்ண ரெட்டி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் MLA, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம், இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. மா சாகுபடி விவசாயிகளுடைய துயரங்களை போக்குவதற்காக இந்த விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து ஒருங்கிணைந்த கிருஷ்ணகிரி மாவட்ட கழகங்களின் சார்பில் இன்றைக்கு உண்ணாவிரத போராட்டம் கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 18ஆம் தேதி அறிவிப்பை வெளியிட்டார். அந்த அறிவிப்பினுடைய வாயிலாக இன்றைக்கு இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழகத்திலே நெல், கரும்பு சாகுபடிகளை தொடர்ந்து அதிக நிலப்பரப்பில் சாகுபடி செய்யப்படக்கூடியது மா என்பதையும், அதே போல தென்னை என்பதையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சுமார் 1,14,000 ஹெக்டேரில் மா சாகுபடி செய்யப்பட்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தளவிற்கு 35,000 ஹெக்டேர் பரப்பளவில் 3 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழங்கள் உற்பத்தி செய்யப்படுகிறது. 2 லட்சம் மெட்ரிக் டன் மாம்பழத்தில் மாங்கூழ்கள் தயாரிக்கப்படுகிறது என்கிற புள்ளி விவரத்தோடு அந்த அறிக்கையிலே அவர் தெளிவுபடுத்தியிருந்தார். இந்த ஆண்டு மாங்காய் மற்றும் மாம்பழத்தினுடைய விலை கடுமையான வீழ்ச்சி ஏற்பட்டிருப்பால் மாங்காய் அந்த கூ தயாரிக்கக்கூடிய மாம்பழங்களை கொள்முதல் செய்வதில் பெரும் பின்னடைவை விவசாயிகள் சந்தித்திருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்ட மா விவசாயிகள் பெரிதும் துயரத்திற்கும் துன்பத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார். அதே போன்று இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நஷ்டத்தை சரி கட்டுவதற்காக இந்த விடியா திமுக ஸ்டாலின் மாடல் அரசுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மனுக்கள் அளித்தும் கூட எந்த விதமான நடவடிக்கையும் இந்த அரசு எடுக்கப்படவில்லை என்பதையும் அவர் அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். எனவே மாம்பழ அந்த கூ தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு கிலோ 4 ரூபாய் மட்டுமே தர முன்வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருப்பதையும், எனவே மா விவசாயிகள் கொள்முதல் விலையாக கிலோ ஒன்றுக்கு 13 ரூபாய் வழங்க வேண்டும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 30,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும், மாம்பழ குழுக்கான GST விலையை 12% இருந்து 5% குறைக்கப்பட வேண்டும். அதே போன்று விவசாயிகளுடைய பிரச்சனைகளை போக்கவும் மேலும் அவருடைய பல்வேறு கோரிக்கைகளை தீர்ப்பதற்கு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி மாவட்ட நிர்வாகம் சார்பிலே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். இந்த வலியுறுத்தி தான் இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கழக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி MLA தலைமையில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி, கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அசோக்குமார் MLA, ஊத்தங்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தமிழ்ச்செல்வன் முன்னிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவுடைய முன்னாள் துணை சபாநாயகர், மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரையும் பங்கேற்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டத்திலே ஏராளமான அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகியும் மாம்பழம் அந்த பயிரிட்டு இருக்கக்கூடிய மா விவசாயிகள் ஏராளமானோர் பச்சை துண்டை அணிந்து விடியா திமுக அரசுக்கு கண்டனம் தெரிவிப்பது போல
கண்டன முழக்கங்களை அவர்கள் அந்த உண்ணாவிரத களத்திலே எழுப்பி வருவது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.